வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவன் இடத்துல மகேஷ் கிட்ட மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டை போட உடனே அஞ்சலி இருந்து டே விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே மசு மரணம் டப்போ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு பக்கம் மாசு மரணம் கொடுத்துன்னு ஒருத்தர் வராரு காரில் இறங்கி அப்படியே சும்மா ஒரு மாசன்ட்டு அப்படியே கிளாஸ் இறங்கி ஒரு பக்கம் பார்க்க உடனே இவன் யாருறான் இவன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்க என் பொண்டாட்டி மாத்திரம் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சட வெட்ட அந்த சிக்குன்னு ஒரு அடியை போட்டு அப்படியே போன அப்படின்னு போயிட்டே இருக்காரு. நான் பார்த்துக்கோங்களேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகேஷ் கத்த உடனே காத்தி இருந்து என்ன நடக்குதுங்க கூட்டு கிளம்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி என்னதான் நடக்குது, எதுக்கு உனக்கு அடிக்கடி நீ பணம் கொடுக்குற, இதில் ஏதோ ஒரு விலங்கு இருக்கு சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவர் இருந்து சொல்லு அஞ்சலி சொல்லுமா நீ பண்ண விஷயத்த சொல்லு, இவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுற அளவுக்கு நீ என்ன இருக்கும், இதுக்கு முன்னாடி இவன் எதனா வீடியோ எடுத்து வச்சிருக்கானா சொல்லு, இவனை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறான் தொலைச்சு கட்டிடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாங்க என்ன இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசகுறா ஒரு பக்கம். ஐயோ அடியா காத்தே உன் பொண்டாட்டி வயத்துல குழந்தைய இல்லடா அடியா அவரு பித்தலாட்டு காய்ச்சலா என்னம்மா நடிக்கிறம்மா ஏம்மா இப்படி பண்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உன்னை என்ன ஆள் வச்செல்லாம் கொலை பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ அதை நீ பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும் இவ யாரு எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு ஏன்டா பொண்டாட்டியா சந்தேகப்பட்டு அதில் இருக்கிற வீடியோவை பார்க்குற அளவுக்கு என்ன பார்த்தா குடும்பக்காரன் நினச்சிட்டா நான்லாம் புருஷன்டா நேர்மையான புருஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல கார்த்தியை நீ லாஸ்ட் வரையும் சிங்கி தான் அடிக்கணும் சோத்துக்கு ஆக்சுவலி என்னைக்கா வந்தாலும் போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் ஆட்டே போடுற போகிறா. ஆனால் இவ்வளோ மாதிரி எல்லாம் ஒரு பொம்னாட்டி எந்த ஊர்லையுமே பார்த்துக்க மாட்டோம். இந்த காத்திய மாதிரி ஒரு மாங்காய் மாடினா எங்கேயுமே பார்த்துக்க முடியாதுங்க. எது இருந்தாலும் கரெக்டாக இன்வால்வ் ஆகணும், அது கொஞ்சமாக பார்க்கணும். சந்தேகன்றது இல்லைங்க, அதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம், அதை பார்த்தா தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வர முடியும். சும்மா எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம்னா வாழ்க்கையில் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டைன்றது வரதான் வரும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் எந்த ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்குது. ஏன் இப்போ அஞ்சலியே உண்மையாக சொல்லிட்டா 2 நாளே காத்தி கோவப்படுவார், அடித்து விட்டு முடிக்கி விட்டுவார். அதுக்கப்புறம் அவளுக்கு புத்திமதி சொல்லி வேறு வழி இல்லாமல் கூட்டின்னு வந்து வச்சு வாழ போகிறாரு. அதுக்குன்னு வெறுத்து ஒதுக்கிடுவாரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின பொண்ணு எவனா மடையனாட பேசினு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் நம்ம இலக்கியம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த அஞ்சலி திருந்தி நல்லவளாக வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லையே, குடும்பமும் நல்லா இருக்கும், எல்லாரும் ஒன்றாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த கொசு தொலைங்க வேறு தாங்க முடியல, கொசுவாக கடிச்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இருந்து வீடியோ பேசினா கொசு தான் கடிக்கும், வேற என்னடா கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கால அவன் இருந்தால் அவனோட அட்டூலையும் தாங்க முடியலைங்க. அப்பா டே எந்த நேரம் பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, சும்மாவே இருக்க மாட்டானா, அவனை என்னடா பண்ணுறது, இவனை முடிச்சு கட்டுறதுக்கு வேறு வழியே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க கால சூழ்நிலை பார்த்தா. ஏன்னா அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுதுங்க. ஏன் தேவையில்லாமல் நம்ம கௌதம் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணு, இலக்கிய ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணு, சந்தோஷமாக கொடுங்க சந்தோஷமா உனக்கு திறமைக்குதா, உனக்கு முயற்சி இருக்கா, உனக்கு எல்லாத்துலேயும் பக்குவம் இருக்கா, நீ முன்னாடி போ, உன்னை யார் வேணான்னு சொல்ல போகிறான். அடுத்து வந்து அடித்து தான் பிடிங்கி தான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த முன்னாடி போகிற பொழப்பு சொல்லுங்கள். அந்த பொழப்புக்கு கம்முன்னு தூங்கின்னு வந்துடலாம் படுத்துன்னு. தேவையில்லாமல் உன்னோட முயற்சியில் நீ முன்னாடி போறியா, அதுக்கு சல்யூட்டு. அடுத்தவனோட முயற்சியில் நீ போறியா, அது ஒரு மானக்காட்ட பொழப்பு. அந்த பொழப்புக்கு நீ எல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டுயோ. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருங்க.